ஓகே, நெக்ஸ்ட்டு செவன்த் கொஸ்டின். செவன்த் கொஸ்டினில் ஒரு சீரீஸ் கொடுத்துருக்காங்க. இந்த சீரீஸோட n டேர்ம்ஸ் நம்மளை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அதில் 8 டேர்ம்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. n டேர்ம்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம்னா அதில் n-க்கு பதிலாக 8ன்னு சப்ஸ்டியூட் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு n டேர்ம்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2³ - 1³ ப்ளஸ் 4³ - 3³ ப்ளஸ் 6³ - 5³ வரும். உங்கள் புக்கில் வந்து 15³ கொடுத்துருக்காங்க. அது 15³ கிடையாது, 5³ அப்படின்னு தான் வரும். பிரிண்டிங் மிஸ்டேக், அதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2³ 4³ 6³ தனியாக நான் பிரித்து எடுக்கிறேன். 2³ ப்ளஸ் 4³ ப்ளஸ் 6³ மைனஸ் இது எல்லாத்துலேயுமே நெக்ஸ்ட் டேர்ம் உள்ள எல்லாத்துலேயுமே மைனஸ் இருக்காங்க. -1³ -3³ -5³ எல்லாத்துலேயும் மைனஸை நான் காமனாக எடுக்கிறேன். பேலன்ஸ் உள்ள டேர்ம் 1³ ப்ளஸ் 3³ ப்ளஸ் 5³ ப்ளஸ் டாட். ஓகே, நெக்ஸ்ட் இதுக்கு n டேர்ம் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். n டேர்ம் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு இந்த டேர்முக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சமேஷன் 1 to n n டேர்ம்ஸுங்கிறனால 1 to n. இந்த சமேஷனுக்கு மீனிங் வந்து ஆட் அப்படிங்கிறது மீனிங் 2n ஹோல் கியூப். ஓகேவா? இது இந்த ஃபஸ்ட்டு டேர்முக்கு எப்படின்னா n-க்கு பதிலாக 1ன்னு சப்ஸ்டிட் பண்ணுங்கள். 2 1s are 2 க்யூப்னு வந்துடும். n-க்கு பதிலாக 2ன்னு சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா 2 2s are 4³ 3ன்னு சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா 2 3s are 6³ அப்படின்னு வந்துடும். மைனஸ் இந்த டேர்முக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா 2n - 1 ஹோல் க்யூப்னு சப்ஸ்டிட் பண்ணுறோம். இந்த இடத்துல n-க்கு பதிலாக 1ன்னு சப்ஸ்டிட் பண்ணுங்கள். 2 1s are 2 2 - 1 1³ நெக்ஸ்ட்டு 2ன்னு சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா 2 2s are 4 4 - 1 3³ நெக்ஸ்ட்டு 3ன்னு பண்ணிங்கன்னா 2 3s are 6 6 - 1 5³. ஓகேவா? இதுதான் nth டேர்ம். இப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். இப்போ இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்னா a³ மைனஸ் b³ அப்படிங்கிற ஃபார்மேட்டில் இருக்குது. இதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோன்னா a - b ஹோல் கியூப் ப்ளஸ் 3ab இன்ட்டு a - b அப்படிங்கிற ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதாவது இந்த டேர்மை ஏன்னு எடுத்துக்கிட்டு a = 2n எடுத்துக்கிறோம். இந்த இடத்துல b³ அப்படிங்கும்போது bயோட வேல்யூ 2n - 1. ஓகேவா? இது அப்படியே இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு சமேஷன் 1 to n இது அப்படியே நம்ம ஃபார்முலாவில் போட போகிறோம். இந்த வேல்யூவை ஏக்கு பதிலாக 2n மைனஸ் ஆஃப் பியோட வேல்யூ 2n - 1 ப்ளஸ் 3 இன்ட்டு ஏவோட வேல்யூ 2n பியோட வேல்யூ 2n - 1 இங்கே a - bங்கும்போது 2n மைனஸ் 2n - 1. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மைனஸை உள்ளார விட்டு மல்டிபிள் பண்ணுறோம். மைனஸை உள்ளார விட்டு பண்ணோம் அப்படின்னா -2n மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1 அப்படின்னு வந்துடும். அதே போல் இவங்க ரெண்டு பேரையும் மல்டிபிள் பண்ணுறோம். 3 2s are 6 6n வரும். இந்த டைம் நான் எதுவுமே பண்ணலை, அப்படியே தான் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த மைனஸை உள்ளார விட்டு மல்டிபிள் பண்ணுறோம். அப்போ -2n நெக்ஸ்ட்டு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1. ஸோ இந்த -2n ப்ளஸ் 2n கேன்சல் ஆகிடுவாங்க. அதே போல் இந்த இடத்துல கேன்சல் ஆகிடுவாங்க. பேலன்ஸ் உள்ள டேர்ம் சமேஷன் 1 to n இந்த இடத்துல 1³ அப்படின்னு இருக்காங்க ப்ளஸ் 6n இன்ட்டு 2n - 1 இன்ட்டு 1 1 க்யூப் பண்ணோம் அப்படின்னா 1 தான் வரும். சரிங்களா? நெக்ஸ்ட் இதை உள்ளார விட்டு மல்டிபிள் பண்ணோன்னா 6 2s are 12 n இன்ட்டு n n². நெக்ஸ்ட்டு இதை உள்ளார விட்டு மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா -6n. இந்த டேர்ம் எல்லாத்தையும் 1ஓட மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா இந்த டேர்ம் தான் வரும். ஸோ அதனால் அந்த 1க்கு வந்து அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேணாம். நெக்ஸ்ட்டு இந்த சமேஷன் டேர்மை உள்ளார அனுப்புகிறோம். இப்போ சமேஷன் 1 to n 1 ப்ளஸ் சமேஷன் 1 to n 12n² மைனஸ் சமேஷன் 1 to n 6n. ஓகேவா? இதுலேருந்து இப்போ நம்பர்ஸ் எல்லாத்தையுமே எடுக்கிறோம் வெளியில். நம்பர்ஸ் எல்லாத்தையும் எடுக்கும்போது இந்த இடத்துல நார்மலாக 1 அப்படிங்கிறது தான் இருக்குது.
ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா 1 அப்படிங்கும்போது ஸோ இந்த இடத்துல summation 1 to n summation 1 to n 1ன்னு இருக்குது. இந்த சமேஷனுக்கு மீனிங்கே நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா ஆட் அப்படின்னு தான் சொல்லியிருக்கேன். அப்போ நீங்கள் 1 + 1 + 1 அப்படின்னு 3 டேர்ம் ஆட் பண்ணிங்கன்னா நமக்கு என்ன வரும் 3ன்னு வரும். இதே இதை 5 டேர்ம்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா நமக்கு என்ன வரும் 5ன்னு வரும். இதே இது டாட் 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 n டேர்ம்ஸ் அப்படின்னு ஆட் பண்ணிங்கன்னா நமக்கு என்ன வரும் இதோட வேல்யூ அப்படின்னா n வரும். சரிங்களா? அப்போ இதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணிடலாம் டைரெக்டாக என்னன்னு சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ இந்த டேர்முக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா என்னன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ப்ளஸ் இதுலேருந்து கான்ஸ்டண்ட்டை மட்டும் வெளில எடுக்கிறோம். 12 summation 1 to n n² minus 6 summation 1 to n n. ஓகேவா? இந்த டேர்ம் எதுவுமே பண்ண முடியாது, அது அப்படியே தான் இருக்கும். ப்ளஸ் 12 இங்கே n² அப்படிங்கும்போது 1² + 2² + 3² ஒன்றுலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். ப்ளஸ் 3² + 4² + 5² அப்படின்னு வரும்போது அதுக்கு என்ன ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணுவோம்னா n × n + 1 2n + 1/6 அப்படிங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? -6 இந்த இடத்துல n வரதான் இருக்குது. அப்போ 1 + 2 + 3 அப்படின்னு வரும்போது இந்த இடத்துல என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம் n × n + 1/2 அப்படிங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். இப்போ இதை கேன்சல் பண்ணுறோம். 1 6 are 6 2 6 are 12. இவங்க மட்டும் ஒரு டேர்ம், அதே போல் இவங்க எல்லாரும் ஒரு டேர்ம். 1 2s are 2 3 2s are 6. பேலன்ஸ் உள்ள டேர்ம் நோட் பண்ணுறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா n ப்ளஸ் இந்த டேர்ம் என்னென்ன இருக்குது 2n n + 1 2n + 1 மைனஸ் 3n n + 1. இப்போ தான் மல்டிபிள் பண்ண போகிறோம். மல்டிபிள் பண்ண வேண்டியதை n ப்ளஸ் இது உள்ளார விட்டு மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 2n × n 2n² ப்ளஸ் 1 × 2n 2n × 2n + 1 மைனஸ் இதை மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 3n × n 3n² 1 × 3n 3n. ஸோ இந்த இடத்துல n அப்படியே தான் இருக்கும். நெக்ஸ்ட் இதை மல்டிபிள் பண்ண போகிறோம். இந்த ரெண்டு டேர்மையும் 2 2s are 4 n² × n n³. நெக்ஸ்ட்டு இந்த ரெண்டு டேர்மையும் மல்டிபிள் பண்ணுறோம். 1 × 2n² 2n². ஓகேவா? நெக்ஸ்ட்டு இவங்க ரெண்டு பேரும் இந்த ரெண்டு டேர்ம் 2 2s are 4 n × n n². அகைன் இந்த ரெண்டு டேர்ம் 1 × 2n 2n. ஸோ மைனஸ் உள்ளார விட்டு மல்டிபிள் பண்ணுறோம். -3n² -3n. இந்த இடத்துல க்யூப்பில் ஒரே ஒரு டேர்ம் தான் இருக்காங்க. ஸோ அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஸ்கொயர்னு பார்த்தோம்னா இங்கே ஒரு டேர்ம் இருக்காங்க, இங்கே ஒரு டேர்ம் இருக்காங்க. ரெண்டுமே ப்ளஸில் இருக்காங்க. ஓகேவா? அப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறோம். 6n². இங்கே மைனஸில் ஒரு டேர்ம் இருக்காங்க, அது பக்கத்தில் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு எண்ணில் இந்த இடத்துல ப்ளஸ் 2n இங்கே ப்ளஸ் 1n ரெண்டுமே சேம் சைனில் இருக்காங்க. அப்போ ஆட் பண்ணோம்னா ப்ளஸ் 3n. இந்த இடத்துல -3n. இந்த ப்ளஸ் டேர்ம் மைனஸ் டேர்ம் கேன்சல் ஆகிடும். 4n³ இந்த இடத்துல 6n² 3n² சப் பண்ணோம் அப்படின்னா 3n². பிக் நம்பர் சிம்பிள் ப்ளஸ், ஸோ ப்ளஸ் 3n². இதுதான் n டேர்ம்ஸ். ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு n டேர்ம்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு 8 டேர்ம்ஸ் கேட்டிருக்காங்க செகண்டுக்கு. 8 டேர்ம்ஸ் அப்படிங்கும்போது இங்கே என்னுக்கு பதிலாக என்ன பண்ணலாம் அப்படின்னா 8 சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். 4 × 8³ ப்ளஸ் 3 × 8². ஓகே, நெக்ஸ்ட்டு 4 × 8 3 டைம்ஸ் போட்டு மல்டிபிள் பண்ணுறோம். 8 × 8 × 8 அப்படி மல்டிபிள் பண்ணோம்னா 512 அப்படிங்கிற ஆன்சர் வரும். ப்ளஸ் 3 × 8 2 டைம்ஸ் போட்டு மல்டிபிள் பண்ணுறோம். 8 8s are 64. அகைன் இவங்க ரெண்டு பேரையும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 2048 ப்ளஸ் இவங்க ரெண்டு பேரையும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 192. இந்த ரெண்டு டைமையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 2240.